ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, என்னங்க ப்ராஃபிட் வந்திருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க, வீடியோஸ்லாம் எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க. ஸோ மற்ற வீடியோஸ் போடலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த நிஃப்டி லெவல்ஸ்லாம் அப்பப்போ சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரியாவது ஏதாவது வீடியோஸ் போடுங்க, நான் உங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லெவல்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப சாரிங்க. ஸோ நான் முன்னாடியே பல டைம் சொல்லிட்டேன், இனிமேல் யூடியூப்பில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நிறைய டைம் சொல்லிட்டேங்க. ஹானஸ்ட்லி எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லை இந்த யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தாங்க இனிமேல் இங்கே கம்மியாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ மந்த்லி ஒரு 5-6 வீடியோவாவது முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸ்க்கு மட்டுமாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சேனலில் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்பப்போ பிங் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்போ கேட்குறதுலாம் ஒரே ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் புல்லிஷாக மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் 4 நாள் மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டாலே உடனே மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு, புல்லிஷாக மாறிடுச்சு, ஆல் டைம் ஹைக்கு ரீச் ஆயிரும் திருப்பி, அப்படி இப்படிங்கிற மாதிரி அடித்து விடுவானுங்க. ஸோ அதே மாதிரி தாங்க ஒரு சில பேர் மார்க்கெட் பயங்கரமாக புல்லிஷ் ஆயிடுச்சு, செமையான பட்ஜெட் இருக்குது, பயங்கரமாக மேலே போகுது, அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் யாரை மீன் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் மார்க்கெட் 4 நாள் மேலே ஏறிட்டுனா உடனே புல்லிஷாக மாறிடுச்சு, இல்லை 4 நாள் அப்படியே ஃபுல்லாக இறங்கிருச்சுன்னா பேரிஷாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலோ, இல்லை அந்த மாதிரி சொல்கிறவனை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலோ, நீங்கள் கடைசி வர மார்க்கெட்டை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியும் டிசம்பர் டைமில் பயங்கரமாக ஏறிட்டு இருந்துச்சு, ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் ஏறிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அப்பவும் நம்ம எக்ஸாக்ட்லி சொல்லியிருந்தோம் 24,800 கிராஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அது வர ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு, புல்லிஷ் ஆயிடுச்சின்னு சந்தோஷப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஃபுல்லாக ஃபால் வந்துருந்துச்சுங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைமும் ஏறுறப்ப நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ 2 வீக்ஸ் பேக் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. ஸோ 23,750 to 800 ரேஞ்சில் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணும். அதை கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதை கிராஸ் பண்ணுற வர புல்லிஷ் ஆயிடுச்சின்னு ரொம்ப நப்பாசையில் இருக்காதீங்க, இந்த ஷார்ட் டேர்ம் பவுன்ஸை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்ட்லி எங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்னு நீங்கள் போய் சார்ட்டில் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரியும் நம்மளோட லெவல்ஸ் எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஏன்னா நம்ம மார்க்கெட் ஏற தான் போகுது, இறங்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வியூ எப்போவுமே எடுக்கவே மாட்டோங்க. ஸோ ஏறுறதுக்கு இதெல்லாம் கிராஸ் பண்ணணும், ஸோ இறங்குறதுக்கு இதெல்லாம் கிராஸ் பண்ணணும், ஸோ இந்தந்த லெவல்ஸில் இந்தந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி ஓவராலாக மார்க்கெட் புல்லிஷாக தான் ஆகப்போகுது, பேரிஷாக தான் ஆகப்போகுது அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் வியூலாம் வச்சுருக்கவே மாட்டோம். ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணாதாங்க நீங்கள் கொஞ்சமாவது மார்க்கெட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டை யாருனாலையும் அந்த அளவுக்கு துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. அதுவும் பொசிஷ்னலி சொல்கிறேன், இன்ட்ராடேயில் கூட அப்பப்போ பண்ணிடலாம், ஆனால் பொசிஷ்னலிலாம் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதே இதுக்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ நீனும் லெவல்ஸ்லாம் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, அப்புறம் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, ஸோ நான் எதுக்கு சொல்கிறேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் இவங்கெல்லாம் புல்லிஷாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புல்லிஷ் பொசிஷன்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தாங்க சொல்கிறேன். ஸோ அந்த ஆள் சொல்லி நான் புல்லிஷ் பொசிஷன் எடுத்தேன், இப்போ பெரிய லாஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க. ட்விட்டர்லேயே நிறைய பார்த்துட்டேன். ஸோ அது போக எனக்கே ஒரு பர்சனலாக ஒருத்தர்லாம் மெசேஜ் அனுப்பிச்சுலாம் அந்த மாதிரி புலம்பிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த இன்ஃப்ளூயன்சஸில் நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேங்க. ஸோ அவனுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று உளறிட்டு தான் இருப்பானுங்க. ஸோ ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம், ஓகே. ஆனால் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ அது தெரிஞ்சு நீங்கள் சின்ன பொசிஷனில் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஓகேங்க. ஸோ இருக்கிற காசெல்லாம் மொத்தமாக போட்டு விட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக பெரிய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்சஸை நீங்கள் குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ தப்பு முழுக்க முழுக்க உங்கள் மேலே தாங்க இருக்குது. ஏன்னா அவன் ஒன்றும் பொசிஷன் எடுக்க சொல்லலை, அவன் என்னோடய வியூ இப்படி இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கு பெரிய ரிஸ்கியான பொசிஷன் எடுத்துகிட்டு அவனை குறை சொன்னா என்னங்க அர்த்தம்? அதனால தாங்க சொல்கிறேன், 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மக்களும் இந்த மாதிரி பிளைண்டாக இன்ஃப்ளூயன்சஸை நம்பி நீங்கள் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ இன்ஃப்ளூயன்சஸும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிட்டால் நல்லா இருக்குங்க. ஸோ இங்கேருந்து புல்லிஷ் ஆக சான்ஸ் இருக்குது, ஸோ பேரிஷ் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது வேறு. ஸோ அந்த மாதிரி சொன்னால் எந்த தப்பும் இல்லை.
ஸோ ஆனால் இவனுங்க தான் மார்க்கெட்டே மூவ் பண்ணுற மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து எங்கே போகுது பாரு, கண்டிப்பாக இந்த டார்கெட் அடிக்க போகுது, கண்டிப்பாக அந்த டார்கெட் அடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே கூடாது யாராக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க இன்ஃப்ளூயன்சஸை நீங்கள் உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனாலும் நான் சொன்னாலாம் யாரும் கேட்க போகிறதே இல்லை. ஸோ ஆனாலும் சும்மா சொன்னங்க, நீங்கள் வந்து பட்டு திருந்தினா மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சமாக திருந்துவீங்க. ஸோ அதனால் பட்டு சீக்கிரம் திருந்திருங்க. நிறைய பேர் பட்டும் திருந்தாமல் மொத்தமாக விட்டு நடுத்தருக்கு வருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்குலாம் நீங்கள் போகாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். ஸோ சாரிங்க, மெயின் டாபிக் வேறு ஒரு விஷயந்தான் பேசணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ஆனால் இப்போது அன்பிளான்டாக என்னென்னலாமோ பேசிட்டேன். ஸோ டக்குன்னு ஒரு விஷயம் வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப பேசிட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்கேமர் பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ ஆனால் நான் ஒன்றும் எக்ஸ்போஸ் பண்ணலை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எக்ஸ்போசிங் வீடியோஸ்லாம் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் இது வந்து ஆல்ரெடி அவங்கள வந்து செபி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு. ஸோ அதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு ஆர்டிக்கிள் வந்து படித்தேன் ரீசெண்ட்லி. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணேன். அதை தான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதாங்க நான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பெருமைக்கு சொல்லலைங்க, ஆனால் இந்தியாவிலேயே நான் ஒரு யூடியூபர் மட்டும்தான் ஸோ 10,000 டைம் வந்து ரீஐட்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கெட்டில் காசு பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு மற்ற எவனும் நான் சொன்ன அளவுக்கு ரிப்பீட்டடாக சொல்லியிருக்க மாட்டான். ஸோ இப்படி சொல்கிறதே ரொம்ப ரேரான 1-2 பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்களும் எப்போவாது தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 10 வீடியோவில் 7-8 வீடியோ வந்து ரிப்பீட்டடாக அதே தாங்க மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ இதை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, புதுசாக வந்த ஒரு சில பேருக்குலாம் நம்மளை பற்றி தெரியாது. ஸோ இதை இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோலலாம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தா, நம்ம வந்து கோர்ஸ் ஆஃபர் பற்றின வீடியோ வந்து போட்டிருந்தோம் 2-3 வீக்ஸ் பேக் வந்து. ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரிலாம் மக்களை ரொம்ப டெம்ப்ட் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ண வைக்கிறதுலாம் ரொம்ப தப்பு, ஒன்னெல்லாம் அழிக்கதான்டா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான். ஸோ எனக்கு வந்து செம்ம சிரிப்பாக தாங்க வந்துச்சு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அந்த கமெண்ட்டை பார்த்துருந்தான். ஸோ அவன் வந்து நம்ம சேனலுக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஜஸ்ட் கோர்ஸ்லாம் செல் பண்ணாதடா அப்படின்னு வந்து ஏதாவது திட்டினா கூட பரவாயில்லைங்க. அது நிறைய ஹேட்டர்ஸ்லாம் வந்து சும்மா அந்த மாதிரி எப்போவாது திட்டிகிட்டு இருப்பானுங்க. ஸோ ஆனால் இவன் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள், இப்படிலாம் மக்களை டெம்ப்ட் பண்ணாத அப்படின்னு. ஸோ நம்ம வந்து லைஃப்பில் என்றைக்காவது யாராவது ஒருத்தங்களை டெம்ப்ட் பண்ணியிருப்போமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த விஷயம் தாங்க ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு என்னை பற்றிலாம் தெரியாமல் இந்த மாதிரி லூஸு மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ நீங்கள் தான் கண்டிப்பாக மொக்க வாங்கிட்டு போவீங்க. என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சவன் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவன் மட்டும் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றவங்களாம் மூடிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்குங்க. மக்களை உண்மையாகவே டெம்ப்ட் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கிறவங்களாம் விட்டுட்டு ஏன்ட்ட வந்து இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 1-2 பேர். ஸோ அவனுங்கள தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இப்படி தான் ஒருத்தங்க வந்து பயங்கரமாக டெம்ப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாரையும். ஸோ நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி டெம்ப்ட் பண்ணுறது எல்லா ஸ்கேமர்ஸ்க்கும் ஒன்றும் புதுசு இல்லை, எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ ஆனால் அதுக்கும் மேலே ஒரு கேவலமான விஷயம் பண்ண முடியும்னா இவங்களால தாங்க பண்ண முடியும். ஸோ ஆஸ்மிதா பட்டேல் அப்படின்னு நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு லேடிங்க. ஸோ ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும், நீங்கள் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு. ஸோ என்கிட்ட சேர்ந்து நிறைய பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் காசு பண்ணியிருக்காங்க. ஸோ 3 லட்சம் போட்டு ஒருத்தலாம் 25 லட்சம் எடுத்திருக்கான், 50 லட்சம் போட்டு ஒருத்தன் வந்து 6 கோடி எடுத்திருக்கான். ஸோ இன்னொருத்தன் 1 கோடி போட்டு அவன் 15 கோடி பண்ணியிருக்கான், 20 கோடி பண்ணியிருக்கான்னு இப்படி டிஃப்ரெண்ட்டாக கதையாக விட்டு அதுக்கும் ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்து சொல்ல வச்சுருவானுங்க இந்த மாதிரிலாம். இதெல்லாம் ரொம்ப சில்லியான அந்த காலத்து டெக்னிக்ஸுங்க. எவனோ ஒருத்தனுக்கு 5,000 10,000 கொடுத்தனா அவன் சொல்ல சொன்னதை அப்படியே வந்து சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி ரிவ்யூஸை நம்பி தான் நீங்களாம் காலங்காலமாக ஏமாந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, தெரிஞ்சு போச்சு. ஏதோ 10,000 20,000க்கு ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னா ஓகேங்க. ஸோ இவங்க வந்து 7 லட்சத்துக்கு ஃபீஸ் வச்சுருக்காங்க, கோர்ஸ் ஃபீஸ். அந்த 7 லட்சத்துக்கெலாம் கொடுக்குற அளவுக்கு எப்படி நீங்கள் நம்பி போகிறீங்கன்னு தான் எனக்கு வந்து சத்தியமாக புரியலை. ஸோ மனசாட்சியே இல்லாமல் யாராச்சும் 7 லட்சம்லாம் கொடுத்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்களாங்க? ஸோ அந்த 7 லட்சம் போனது போக அவனுங்களும் ட்ரேடிங்கில் இன்னும் நிறைய விட்டுருக்கானுங்க. அவங்க 10-15 லட்சத்துக்கு மேலே லாஸ் பண்ணி நடுத்தரில் தான் நிற்பானுங்க இப்போ. ஸோ அந்த 7 லட்சத்தை மூடிட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு டீசெண்டான அமௌண்ட்டாக அவங்களுக்கு வந்து திருப்பி கிடச்சிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் அந்த 7 லட்சத்தை வச்சு இவங்களே ட்ரேடிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணியிருந்தாலே இவங்களே சூப்பரான ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ ஆனால் 7 லட்சத்தை மொத்தமாக ட்ரேடிங் கோர்ஸ் போய் கொடுத்துட்டு இப்படி நடுத்தரில் வந்து என்னங்க அர்த்தம்? இதில் நிறைய பேர் பணக்காரங்களாம் இல்லைங்க. ஸோ நிறைய பேர்
லோன் எடுத்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க மிடில் கிளாஸ் பீப்புளெலாம். ஸோ அப்போ வந்து உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா அந்த மார்க்கெட்டிங் வந்து எந்த ரேஞ்சில் இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ என்கிட்டயே முன்னாடி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க 2-3 இயர்ஸ் முன்னாடி நான் சேனல் ஆரம்பித்த புதுசில். ஸோ அந்த ஆஸ்மிதா பட்டேல் வந்து எப்படி சொல்லுங்கள் நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்து அப்போல்லாம் போய் வெரிஃபைட் பிஎன்எல் கேளு அப்போ தான் ஒருத்தங்களை நம்ப முடியும் அப்படின்லாம் நான் எந்த அட்வைஸும் கொடுக்கலங்க. இந்த மாதிரி பைத்தியக்கார கேஸுக்கெலாம் நம்ம வந்து பிஎன்எல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லைங்க. 15 நிமிஷம் போதும் மார்க்கெட் முன்னாடி நீங்கள் உட்காந்தா லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலே போதுங்க. நம்ம வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதனாலே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் சொன்னதை கேட்டானுங்களா என்னன்னு தெரில. ஒருவேளை ஜாயின் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு ஆல்ரெடி அவங்க வந்து ட்ரேடிங்கை விட்டு போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாலிவுட்டில் உள்ள பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துருக்கிற மாதிரி, அவங்க கையிலலாம் அவார்ட் வாங்கியிருக்கிற மாதிரி, இப்படிலாம் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயங்கரமான மார்க்கெட்டிங்லாம் பண்ணி ஹெவியான சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க அவன். ஸோ 7 லட்சம் நிறைய பேர்கிட்ட வாங்கி மொத்தம் 105 கோடி பக்கம் வந்து கோர்ஸ்லேயே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அதை உருப்படியாக பண்ணாமல் கால்ஸ் கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா போல். அதில் தான் மாட்டிக்கிட்டா. ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க போல். அதெல்லாம் எவ்வளோ ரிஸ்கின்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பேருக்கு கால்ஸ்லாம் கொடுத்து டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கா. ஸோ கடைசி எல்லாத்தையும் செபி வந்து கண்டுபிடிச்சி பயங்கரமான ஃபைன் வந்து போட்டிருக்குங்க. ஸோ ஆனால் இவன் 100 கோடிக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டா கோர்ஸில். ஆனால் 55 கோடி தான் எவ்வளோ செபி வந்து ஃபைன் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஃபைன் அமௌண்ட் வந்து கூடலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஆனால் எந்தளவுக்கு ஏற்றுறாங்க அப்படின்லாம் இன்னும் ஒரு கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ இவளை பார்த்து தாங்க இன்ஸ்பயர் ஆகி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்கேமராக மாறினா. ஸோ இன்ஸ்பயர் ஆகினா என்னென்னா அந்த ஐடியாவை வந்து சுட்டிருக்கான். அதாவது ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் இருந்தால் போதும், பயங்கரமாக காசு பண்ணலாம், லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் வேலையை விட்டுலாம் ஈஸியாக, இதை வந்து ஃபுல் டைமாக எடுத்துடலாம், 15 நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தான். ஸோ ஹாக்கை ட்ரேடிங் அப்படின்னு ஒருத்தங்க வந்து அவங்கள நம்ம பங்கமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். பயங்கரமான ஒரு எக்ஸ்போஸாக இருந்துச்சு. அது என்னோட பிக்கஸ்ட் எக்ஸ்போஸ் வந்து அது தாங்க இருந்துச்சு. ஸோ ஆனால் சில பல ப்ராப்ளம்ஸ்னால அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அந்த ஃப்ராட் வந்து யூடியூப்பில் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை பெர்மனெண்ட்டாக அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ண வச்சுட்டான். ஸோ அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. 20,000க்கு மேலே வந்து போயிருந்துச்சுங்க வியூஸு. ஸோ அதுக்கு பயந்து அவன் வந்து அவனோட பிராண்ட் நேமையே கூட மாற்றிட்டான். ஸோ அந்தளவுக்கு ஒரு சம்பவமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவனோட குரூப்புக்குள்ளே, அவனோட கோர்ஸுக்குள்ளெலாம் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணான். நான் பண்ண அந்த ஒரு எக்ஸ்போஸ் வீடியோனால. இப்போ வந்து எனக்கு அந்த ரிமூவ் பண்ண வீடியோஸை திருப்பி ரீஅப்லோட் பண்ணணும்னு ஆசையாக தாங்க இருக்குது. 2 வீடியோஸ் வேறு பண்ணியிருந்தேங்க ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஸ்கேமை பற்றி. ஸோ டைம் வர்றப்போ கண்டிப்பாக நான் திருப்பி ரீஅப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொன்னேன்னா, ஸோ மார்க்கெட்டில் காசு பண்ணுறது ஈஸின்னு எவனாவது சொல்கிறானா, ஸோ அவனை வந்து இப்போ இமீடியட்டாக அன்ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் நடுத்தரில் வந்து நிற்கிறதுக்கு 99.999% வந்து சான்சஸ் இருக்குங்க. இதில் ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா, அந்த அஸ்மிதா பட்டேல் அப்படிங்கிறவ 150 to 300 கோடி பக்கம் ஃபண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கதை விட்டுருக்கா. ஸோ ஆனால் செபி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை உடச்சிட்டாங்க. ஸோ அவளோட அக்கௌண்ட்டில் 15 கோடி பக்கம்தான் அவள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கா போல். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 4 வருஷத்தில் அந்த 15 கோடி வச்சு வெறும் 12 லட்சம் தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கா. 4 வருஷத்தில் வெறும் 12 லட்சம் தாங்க. 15 கோடி வச்சுன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். 15 கோடிக்கு 12 லட்சம்னா 0.8% தாங்க. 0.8% 4 வருஷத்துக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 0.2% தான் அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 0.2% தான் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த அமௌண்ட்டெல்லாம் எஃப்டியில் போட்டிருந்தாலே 4 வருஷத்துக்கு 25 to 30% வந்து வந்திருக்கும். ஸோ எஃப்டியை விடுங்க, 4-5 வருஷம் முன்னாடி அந்த கோவிட் பாட்டம்லேயே அந்த 15 கோடி போட்டிருந்தா கூட இந்நேரத்துக்கு 25 to 30 கோடி ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். அதை விட்டுட்டு ட்ரேடிங்கில் வெறும் 12 லட்சம் பண்ணி வச்சுருக்கா 4 வருஷத்தில், அதுவும் 15 கோடி வச்சு. ஸோ இதெல்லாம் கிண்டல் அடிக்கக்கூடாது. ட்ரேடிங்னா லாஸஸ்லாம் இருக்க தான் செய்யும், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எவனாவது கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா செருப்பால் அடிப்பேன். அவள் வந்து ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் போதும், லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா நம்ம வந்து கேட்க தான் செய்யணும். ஸோ அதுவும் வெறும் 15 கோடி ஹேண்டில் பண்ணிவிட்டு 300 கோடி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை விட்டு சுற்றிருக்கா. இந்த ஸ்கேம் இன்னும் நம்ம நினைக்கிறதோட ரொம்ப பெருசு. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் வரல.
ஸோ ட்விட்டரில் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆள் அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு ஜூம் மீட்டிங்லாம் வச்சு அவங்கக்கிட்டலாம் இன்னும் நிறைய பேசியிருக்காங்க போல். ஸோ பேசினதுக்கப்புறம் தாங்க அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம நினச்சதோட இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்கேமாக இருந்திருக்கு அப்படின்னு. அவங்க வந்து இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவெல்லாம் எப்படியாவது தப்பிச்சிருவா. ஸோ இந்த மாதிரி புதுசாக எவனா ஃபார்ம் ஆகி வந்துகிட்டே தான் இருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் புதுசாக ஏமாறுறதுக்கு ரெடியாகி வந்துக்கிட்டே தான் இருப்பீங்கன்னு நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக மாறணும்னா மினிமம் ஒரு 400-500 வருஷமாவது ஆகும்னு நான் நினைக்கிறேங்க. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு உங்களோட மென்டாரை நீங்கள் ஒழுங்காக சூஸ் பண்ணுங்கள். ஸோ சூஸ் பண்ண தெரியலனா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மென்டரே வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகவே முடியாது. சாகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வரவே மாட்டீங்க. இதுதான் உண்மை. ரொம்ப ஒரு நல்ல மென்டார் கிட்ட போனாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு சில வருஷங்கள்லாம் ஆகும். இந்த லட்சணத்தில் இப்படிப்பட்ட ஸ்கேமர்ஸ் கிட்டலாம் நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்ன கருத்து இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் ஏதாவது பொறுப்பாக நடந்துப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.